அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாடி ஹீட்னால் ப்ரெக்னென்சி தள்ளி போகுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு இந்த உடல் சூடு ப்ராப்ளம் இருக்குது. அது பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர்த்துக்கு இந்த பாடி ஹீட் ப்ராப்ளம் இருக்குது. பாடி ஹீட் இருந்துச்சு அப்படின்னா நிறைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதில் சிலதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கும். உங்களுடைய ப்ரெக்னென்சியை அதை தள்ளி போக செய்யும். உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எப்பவும் போல் நம்மளுடைய கண் ரொம்ப எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு நார்மலாக தெரியும்ல, பாடி ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்ணிலேருந்து அப்படியே ஹீட்டாக சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமானது யூரின் போகிறப்ப ரொம்ப கடுக்கடுன்னு இருக்கும். நல்லா ஃப்ளோவாக போகாத மாதிரி இருக்கும். எல்லோ கலரில் போகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பாடி ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, அந்த மாதிரி ரொம்ப பாடி ஹீட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் வெஜைனால் பிம்பிள் மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் அது நல்ல பெருசாகி பழுத்து அந்த மாதிரியான இதெல்லாம் வரலாம். அந்தளவுக்கு சிலருக்கு பாடி ஹீட் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கப்போ ப்ரெக்னென்சி உங்களுக்கு தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பாடி ஹீட் இருக்கும்போது பாய்ஸ்க்காக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ்க்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய கான்டாக்டுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருந்ததுக்கப்புறமா அந்த விந்தும் எக்கும் ஜாயிண்ட் ஆகி போகுது இல்லையா, அது போய் ஒரு பேபியாக உருவாகிறதுக்கு முன்னாடியே அது உயிர் இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பாடி ஹீட்டில் இருந்து நீங்கள் கான்டாக்ட் வச்சதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் சரியாக நடக்காமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. நமக்கு தெரியும்ல என்ன காரணம்னு தெரியல, நான் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ரிப்போர்ட் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் ப்ரெக்னென்ட் ஆக முடியறதில்லை அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா. அப்படிங்கிறப்போ இந்த பாடி ஹீட் ஒரு ரீசனாக இருக்கும். வேறு என்ன சிம்டம்ஸ் தெரியும்னா, உங்களுக்கு பிம்பிள் வரலாம். பீரியட்ஸ் டைமில், பீரியட்ஸுக்கு முன்னாடி 4-5 நாளைக்கு முன்னாடியில் பிம்பிள் வருதில்ல, அதே மாதிரி அந்த வெஜைனால் வரும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி முகத்துலேயும் பிம்பிள் வரலாம். அதுக்கப்புறம் வயிற்று வலி, வயிறு ஒரு மாதிரி கடுக்கடுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு உடல் சூட்டோட ப்ராப்ளம் தான். என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு அடிக்கடி தண்ணி குடிக்கணும், இளநீ எடுத்துக்கணும், ஆயில் பாத் எடுத்துக்கணும். எண்ணெய் வச்சு குளிச்சோம் அப்படின்னா அந்த பாடி ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு யாருக்கு இருந்தாலும் அது ப்ரெக்னென்சி பாதிக்கும் இல்லையா. ஒரு வேளை ஜென்ஸுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஸ்பெர்ம் கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்ச மாதிரி ஆகிக்கும். உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த கரு முட்டை அந்தளவுக்கு ஜாயின் ஆகி அதுக்கப்புறம் பேபி ஆகிறதுக்கான சான்சஸ் குறைக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே இந்த பாடி ஹீட்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். சிம்டம்ஸ்ன்னு காமனாக பார்த்தா இந்த சிம்டம்ஸ் தான் இருக்கும். பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலான உடல் சூடு இருக்கு இல்லையா, அவங்க கையை பிடிச்சி பார்க்குறப்பவே நல்லாவே தெரியும். பாடி அவங்களுடைய கை உங்களுடைய கை ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது அதுக்கப்புறம் எப்பவும் சொன்னது போல் யூரின் போகிறதுல வித்தியாசம், கண்ணெல்லாம் ரொம்ப எரியிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் பாடி ஹீட்டோட மெயின் சிம்டம்ஸாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வெந்தய டீ எடுத்துக்கலாம். வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு தண்ணியில் அதுக்கப்புறம் நீங்கள் மார்னிங் டைமில் குடிக்கலாம். இது நல்லாவே பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நல்லா யூரின் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கண் எரிச்சல்லாம் குறையும். நல்லா டெய்லியும் தலைக்கு எண்ணெய் வச்சோம் அப்படின்னாவே அந்த பாடி ஹீட்டை அப்படியே வெளியில் கொண்டு போயிடும். உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்கக்கிட்டேயும் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாடி ஹீட்டை நீங்களும் அவங்களும் 2 பேரும் பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறப்போ சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மெயினாக இவ்வளோ தான். ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும். சின்ன சின்ன டிப்ஸு, வெந்தய தண்ணி குடிக்கலாம், நல்லா இளநீ குடிக்கலாம், தண்ணி நிறைய குடிக்கலாம். இந்த மாதிரியானதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னாவே சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ், ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா என்ன மாதிரியான சின்ன சின்ன சிம்டம்ஸ் தெரியும், என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.